விளைவுகள்தான். அதிகப்படியான பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் மேலும் பல அடிகள் உயர்ந்திருக்கும். இதனால் தற்போது கடலோர பகுதிகளில் உள்ள பெரிய நகரங்களில் பெரும்பாலானவை நீருக்கடியில் மூழ்கி இருக்கலாம். சென்னை, மும்பை போன்ற பல துறைமுக நகரங்கள் வெறும் வரலாற்று கதைகளாக மட்டுமே மெஞ்சியிருக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளால் சில புதிய தீவுகள் தோன்றியிருக்கலாம். சில பெரிய பாலைவனங்கள் மழைப்பொழிவால் பசுமையாக மாறியிருக்கவும் வாய்ப்புள்ளது. ஒட்டுமொத்தத்தில் நிலப்பரப்பின் புவியியல் அமைப்பு இன்று இருப்பதை விட சிதைந்து மாறியிருக்கும். இந்த காலகட்டத்தில் மனித இனம் வெப்பம் தாங்க முடியாத பகுதிகளை விட்டு விலகி குளிர்ந்த இடங்களை நோக்கி புலம்பெயர்ந்திருக்கலாம். கோடை காலத்தில் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது சாதாரணமாக இருக்கலாம். அதிக வெப்பம் காரணமாக மக்கள் பூமிக்கு அடியில் அல்லது முற்றிலும் மூடப்பட்ட குளிர்சாதன வசதி கொண்ட பிரம்மாண்டமான மெகா கட்டமைப்புகளில் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். 1000 வருடங்கள் கழித்து பூமியில் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் இன்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்திருக்கும். ரோபோட்டுகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவை மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொள்ளும். விவசாயம், மருத்துவம், கல்வி என அனைத்து துறைகளிலும் இயந்திரங்களை பிரதான பங்கு வகிக்கும். மரபணு பொறியியல் வளர்ச்சியால் நோய்கள் இல்லாத மிக நீண்ட ஆயுளுடன் வாழும் புதிய தலைமுறை மனிதர்கள் உருவாகியிருக்கலாம். இன்று நாம் சந்திக்கும் பல நோய்கள் முற்றிலுமாக குணமாக்கப்பட்டிருக்கும். மனித உடலே தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு கம்ப்யூட்டருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் உயிரிய தொழில்நுட்ப பிரிவுகள் உருவாகியிருக்கலாம். விண்வெளி பயணம் என்பது மிக சாதாரணமாக மாறியிருக்கும். செவ்வாய் கிரகம் அல்லது வியாழன் கிரகத்தின் துணைக்கோள்கள் போன்ற இடங்களில் மனிதர்கள் நிரந்தரமாக குடியேறியிருக்கலாம். பூமியின் வளங்கள் தீர்ந்து போவதால் விண்வெளியிலிருந்து கனிமங்கள் மற்றும் எரிசக்தியை எடுத்து வரும் விண்வெளி சுரங்கத் தொழில் ஒரு முக்கிய பொருளாதாரமாக மாறியிருக்கலாம். இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து இன்று நாம் பேசும் ஆயிரக்கணக்கான மொழிகளில் பல வழக்குழிந்து போயிருக்கலாம். தொழில்நுட்ப தொடர்பு காரணமாக சில பொதுவான உலக மொழிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தலாம். கலாச்சார பரிமாற்றங்கள் விண்வெளியில் வாழும் மனித காலனிகளுடன் கூட நடைபெறலாம். மனிதர்களுக்கு இடையேயான சமூக வேறுபாடுகள் பாரம்பரிய தேச எல்லைகளை தாண்டி தொழில்நுட்ப வளங்கள் மற்றும் மரபணு செழுமை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்கலாம். அதாவது மரபணு மேம்பாடு அடைந்த மனிதர்கள் ஒரு பிரிவாகவும் மேம்படுத்தப்படாதவர்கள் மற்றொரு பிரிவாகவும் சமூகத்தில் வாழ நேரிடலாம். ஆரம்பத்தில் பூமி கடுமையான பாதிப்புகளை சந்தித்தாலும் நீண்ட காலப்போக்கில் மனித இனம் அதன் தவறுகளை உணர்ந்து சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். காற்றின் தரத்தை மேம்படுத்தும் பிரம்மாண்டமான கார்பன் பிடிக்கும் தொழிற்சாலைகள், கடல்களை சுத்தம் செய்யும் பெரும் இயந்திரங்கள் ஆகியவை பயன்பாட்டில் இருக்கலாம். ஆனால் இன்று உள்ள பல அரிய விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் இந்த போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் அழிந்து போயிருக்கலாம். பூமியின் இயற்கை சமநிலையை மீட்டெடுக்க